ஆருத்ரா கோல்டு மோசடி வழக்கில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இந்த வழக்கில் மேலும் ஒருவர் எப்படி பிடிபட்டனர்? இவர்களிடம் எந்த மாதிரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு 25 முதல் 30% வரை வட்டி தருவதாக கூறி 1,00,000 முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட 2,400 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் ரூசோ உள்ளிட்ட அதன் இயக்குநர்கள், முக்கிய நிர்வாகிகள் பலர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் ஏற்கனவே இந்த வழக்கிற்கு ஜாமீன் வழங்கியிருக்கின்ற முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ரூசோக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அவருக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முக்கிய இருவரை தற்போது முக்கிய முகவர்களாக இருக்கக்கூடிய அருண்குமார் மற்றும் ஜெனோவா ஆகிய இருவரை கைது செய்திருக்கின்றனர். முதற்கட்டமாக இது போன்ற மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய இந்த இயக்குநர்கள் உள்ளிட்டவர்கள் கைது செய்திருப்பதாகவும், இதன் அடுத்த கட்டமாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கக்கூடிய முகவர்களை தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட இந்த ஆவடி கிளை நிறுவனத்தை இந்த அருண்குமார் மற்றும் ஜெனோவா நடத்தியிருக்கின்றனர். 8,000 நபர்களிடமிருந்து கிட்டத்தட்ட 134 கோடி ரூபாய் வரை இவர்கள் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அருண்குமார் மற்றும் ஜெனோவாவை கைது செய்து விசாரணை செய்து வருவதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.